இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா, மணி இன் த பேங்க் பேப்பர் வியூவில் கடைசி கட்ட ப்ரிடிக்ஷன் ஒன்று வந்திருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் இன்ட்ரெஸ்ட்டாக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சாட் கேபிள்ஸ், செத்ருலின்ஸ், அதுக்கப்புறம் வந்து பென்டா, சோலோசிக்கா, எல்ஏ நைட், ஆண்ட்ரடே இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு வந்து நல்ல ரெஸ்லர். இதில் செத்ருலின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ரெஸ்லராக இருக்கிறாரு இந்த டயத்தில் மட்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களை விட செத்ருலின்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ். இந்த பக்கத்தில் யார் யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு யார் யார் ஜெயிக்க மாட்டேன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஆண்ட்ரேயை பொறுத்த வரைக்கும் இது அவருக்கு டைம் கிடையாது, இது அவருக்கான நேரம் கிடையாது. பென்டா அவரும் இப்போதைக்கு சாம்பியன் ஆக போகிறது கிடையாது. அதனால தான் அவருக்கு வந்து ரெஸ்ல்மேனியாவில் சாம்பியன்ஷிப் வாய்ப்பு கிடைச்சோ அந்த மேட்சை தோக்க தான் வச்சாங்க, அவரை ஜெயிக்க வைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோலோசிக்காவுக்கு ஏற்கனவே கான்ட்ரவர்சி உள்ளுக்குள்ள அவரோட பிரதர் கூடயே இருக்கு, ஜேக்கப் ஃபேக்டர். ஏன்னா ஜேக்கப் ஃபேக்டர் இந்த குவாலிஃபிகேஷன் மேட்சில் செலக்ட் ஆக வேண்டியது சோலோசிக்காவில் தோக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிருச்சு. அதனால சோலோசிக்கா கான்ட்ரவர்சி. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எல் கிராண்டினோ, சாட் கேபிள் சொல்கின்ற எல் கிராண்டினோ அவருக்கும் வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா அவருக்கு இப்போ பிரீஃப் கேஸ் எடுக்கிற நேரம் கிடையாது, அவருக்கு வேற ஒரு பிளான்லாம் இருக்கு. அதனால மற்றது 2 பேருக்கு தான் வாய்ப்பு இருக்கு. யார் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒன்று எல்ஏ நைட், இன்னொன்று ஆண்ட்ரடே. ஆண்ட்ரடேல செத்ருலின்ஸ். எல்ஏ செத்ருலின்ஸுக்கும் அப்படி வாய்ப்பு ஏன் இருக்குன்றது தெரிஞ்சுங்க. எல்ஏ நைட் பொறுத்த வரைக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் மணி இந்த பேங்க் குவாலிஃபிகேஷன் மேட்ச்ல செலக்ட் ஆனப்பயே வந்து அவர் பிரீஃப் கேஸ் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. இப்போ அவருக்கான ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ஃபேஸ் ரெஸ்லராக இருக்குது. செத்ருலின்ஸ்க்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா செத்ருலின்ஸை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு வாய்ப்புனா அவரோட டீம்மேட்டு தான் பிரசன்ட் ரீடு, பெரன் பேக்கர். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி ஜெயிக்க வைக்க வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் பிரசன்ட் ரீடும் பெரன் பேக்கரும் வரும் பட்சத்தில் இந்த பக்கத்தில் செமி ஜெயின் சிஎம் பங்கும் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆள் வர வாய்ப்பு இருக்கு. அதுதான் ஓடிசி ரோமன் ரெயின்ஸ். அவர் வந்து செத்ருலின்ஸை ரிவெஞ்ச் எடுக்கிறது வாய்ப்பு இருக்கு. செத்ருலின்ஸ் பிரீஃப்கேஸ் மேட்ச்ல லேடர்ல ஏறி பெட்டியை எடுக்கிற நேரத்தில் அவரை தள்ளி விடுறதுக்குன்னே ரோமன் ரெயின்ஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் சைடு பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட்டுக்கு ஏன் இவ்வளோ வாய்ப்பு இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். எல்ஏ நைட்டை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஃபேஸ் ரெஸ்லர். அதனால ஸ்மாக் டவுன் சைடில் சாம்பியன்ஷிப் வச்சிருக்கும். ஜான்சனோ ஒரு ஹீல் ரெஸ்லர். அதனால ஹீல் ரெஸ்லருக்கு எகெயின்ஸ்டாக ஒரு ஃபேஸ் ரெஸ்லர் பிரீஃப் கேஸ் வச்சிருக்கும் போது தான் அந்த ஃபியூடு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்ஏ நைட் ரொம்ப நாளாவே ஒரு பெரிய சாம்பியன்ஷிப்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நல்ல டிசர்வான ரெஸ்லர். அவர் வந்து யூஎஸ் சாம்பியன்ஷிப்பும் வச்சிருந்தா கிடைச்சது அவருக்கு அதுதான். ஆனால் அவர் இப்போப்பட்ட சூழ்நிலையில் ஒரு எல்ஏ நைட் வந்து ஒரு பெரிய சாம்பியன்ஷிப்பை எடுக்கும் பட்சத்தில் அவருக்கு இந்த பிரீஃப் கேஸ் உதவியாக இருக்கும். எல்ஏ நைட்டோட கேரியரில் அடுத்த கட்ட மைல்கல்லை தொடுறதுக்கு இது உதவியாக இருக்கும். அதனால எல்ஏ நைட்டுக்கும் ஒரு அட்வான்டேஜ் வாய்ப்பு இருக்கு. எல்ஏ நைட்டுக்கும் செத்ருலின்ஸ்க்கும் பார்க்கும்போது செத்ருலின்ஸ்க்கு வந்து டீம்மேட் அதிகமாக இருக்கிறாங்க. எல்ஏ நைட்டுக்கும் அதே மாதிரி அவரை கெடுக்கிறதுக்குன்னே சோலோசிக்கா இருக்கிறாரு. அதனாலே இந்த ஃபியூடு பயங்கரமாக போயிருக்கும். சொல்ல முடியாது, சோலோசிக்காவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு கூட ஜேக்கப் ஃபேக்டர் வரும் பட்சத்தில் எல்ஏ நைட் அவரையும் சமாளிச்சு ஆகணும். அதனால 2 பக்கத்துலையும் பார்த்தா இந்த பக்கத்தில் ராஸ் சைடு பார்த்தா எனக்கு செத்ருலின்ஸ் தான் தோணுது. ஸ்மாக் டவுன் சைடுன்னு பார்த்தா எனக்கு எல்ஏ நைட் தான் தோணுது. உங்களுக்கு யாரு இந்த பிரீஃப் கேஸ் மேட்சில் ஜெயிப்பான்றது கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.